ஒருத்தர் சொல்கிறார், இந்த வியாதியை ஒரு சிலுவை மாதிரி கத்தர் கொடுத்துருக்கிறாரியா, அதை தொலைக்கிறதுக்கு தானே அவர் சிலுவையில் செத்தார். இந்த தரித்திரத்தை ஒரு சிலுவை மாதிரி கொடுத்துட்டாரியா, அதை போக்குறதுக்கு தானே அவர் சிலுவையில் செத்தார். அப்புறம் என்ன நீங்கள் என்ன அந்த சிலுவை சுமக்கிறது? அந்த சிலுவை தான் அவர் சுமந்துட்டாரே. இன்னொருத்தர் சொல்கிறார், என் மனைவி தான் என் சிலுவை. இவங்க பாருங்க, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்ன வேணால் பண்ணிக்குவாங்க. கடவுள் இங்கே போனால் அங்கே போக மாட்டாங்க, இதை செய்யணும் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க, என்ன வேலை செய்யணும்னு கேட்டு பாருங்க. இதுதான் பிரதர் எனக்கு பிடிச்சிது, ஏன்னா இதுதான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுது எனக்கு, அதனால தான் இதில் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஒருபோதும் கடவுள் என்னை இதுக்காகவே உண்டாக்கியிருக்காருன்ற ஒரு உணர்வோடு நான் இதுக்கு வந்தேன். என்னை இதுக்காக தான் கடவுள் என்னை உண்டாக்கியிருக்கார், படைச்சிருக்காரு, எனக்கு தெரியும் நல்லா, நான் இதுக்காகவே உண்டாக்கப்பட்டவன், அதனால் இதில் வந்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதாவது தெரிந்து கொள்வாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. ஆனால் சொல்லுவாங்க, எனக்கு நான் சிலுவை சுமக்க தயார், நான் ரத்த சாட்சியாக மாதிரி தயார், எல்லாம் தயார்னுவாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம ஒரு வேலையை தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும், எங்கேயாவது ஒரு சாயந்தரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தினா நம்ம கடமை முடிஞ்சுது. அதுதான் கடவுளுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியன்றது நீங்கள் நடத்துகிற வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியன்றது 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் தான் ஆவிக்குரிய ஜீவியம். உங்கள் குடும்பம் அது ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் தொழில் அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் வேலை அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறது அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். நீங்கள் செய்கிற எல்லாமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பங்கு. இருக்கீங்களா? ஹலோ, ஜனங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. என்னமாவன்னா ஆக தயார், ஆனால் அவர் சித்தத்தை மட்டும் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அதைத்தான் சொல்கிறார், நான் என் சித்தம் வேணாம் அவர் சித்தம் வேணும்னு சொல்லி சிலுவை எடுத்துக்கிட்டேன். நீ உன் சித்தம் வேணாம் அவர் சித்தம் ஆட்டுன்னு எடுத்துக்கிட்டியா, உன் சிலுவை என்ன? ஹலோ, நான் பைபிள் காலேஜில் படிக்கிறப்போ சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க, கத்திட்ட ஜாகிரதையாக இருக்கணும், வாயகையை திறந்து கத்தாவே எங்கே அனுப்புறீரோ அங்கே போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாத, சொமாலியா காமிச்சாலும் அனுப்பிச்சிருவார், அங்கே போய் பசி பட்டினியில் சாவ. நான் கூட பயந்தேன், கத்துட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், நல்லா கேட்குறதே நல்லா அமெரிக்கா ஹவாய் அந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கத்த சொல்கிறாரு, இந்தியாவுக்கு போன்றாரு, இந்த பட்டணத்துக்கு போன்றாரு. நான் என் சிலுவை எடுத்துக்கிட்டேன். ஹலோ, நான் நினச்சேன் சிலுவை எடுத்தா சோறு இல்லாத தண்ணி இல்லாத காட்டுக்கு காமிச்சு நம்மளை கொன்னுடுவார் ஆண்டவர். இல்லை இல்லை, அந்த சிலுவை அவர் சுமந்துட்டார், அந்த கொடூரமான சிலுவை அவர் சுமந்துட்டாருங்க. நானும் சுமக்க வேண்டியதில்லை. அவருடைய சித்தம் என்கிற சிலுவையை நான் எடுத்துக்கொண்டேன்.